இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் சாக்கல் ஒரு ஸ்டாண்டர்ட் டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் எப்படி எழுதுறது. பேரண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் சைல்டு வந்து கஸ்டம் ஆப்ஜெக்ட். இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான சின்டாக்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரி எழுதணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூ வில் பி யூசிங் எ சப்கொரி டு ஃபெச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த சைல்டு ஆப்ஜெக்ட். சைல்டு ஆப்ஜெக்ட்லேருந்து ரெக்கார்டை கொரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்கொரி யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த சப்கொரி, ரைட்? ஸோ போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போதே நம்ம கிளியராகவே பார்த்துட்டோம். இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நான் கவனத்தில் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த சைல்டு ஆப்ஜெக்ட் எப்போவுமே கடைசி எப்படி முடியும், அதோட நேம் அண்டர்ஸ்கோர் சீன் முடியும். இந்த சைல்டு ஆப்ஜெக்டை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் சிக்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்கோர் ஆர். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பேரண்டாக இருக்க போகுது அண்ட் சைல்டாக இருக்கிறது டிபார்ட்மெண்ட், ரைட்? அப்போ டிபார்ட்மெண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால அண்டர்ஸ்கோர் சி. பட் இதை நான் ரிலேஷன்ஷிப் சாக்கரில் யூஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் சி யூஸ் பண்ண முடியாது. நாம் என்ன பண்ணி ஆகணும், அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி தான் கொரி பண்ணணும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் வரும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது, ரைட்? ஸோ சைல்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்வேஸ் நேமிங் கன்வென்ஷன் ப்ளூரலில் தான் இருக்கும், ரைட்? பட் இது கஸ்டம் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது யூசர் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்க என்ன நேம் வேணாலும் இந்த இடத்துல கொடுக்கலாம் சைல்டு ரிலேஷன்ஷிப் நேமில். அண்ட் அவங்களோட அண்டர்ஸ்கோர் சிக்கு பதில் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் ஆர். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம கிளியராக கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆர்குக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆர்குக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த சாக்கில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கஸ்டம் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற கஸ்டம் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராடக்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, ஹெச்ஆர் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நேம் ஒரு ஃபீல்டு, அதுக்கப்புறம் ஒரு லுக்அப் ஃபீல்டு இருக்குது, லுக்அப் டு அக்கௌண்ட். பேரண்ட் வந்து யார், அக்கௌண்ட், ரைட்? ஸோ லுக்அப் டு அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் எட்ஜ் கம்யூனிகேஷனோட சைல்டு ரெக்கார்ட் அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டோட சிட்டி என்ன, சென்னைன்னு இருக்கு. ஸோ சிமிலர்லி லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர்னு எடுத்துக்குவோம். ஹெச்ஆருங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், இதோட பேரண்ட் யார், எட்ஜ் கம்யூனிகேஷன், இதோட சைல்டு என்ன, சிட்டி. அப்போ பேரண்ட்டு சைல்டு நம்ம எடுக்கும்போது இந்த எட்ஜ் கம்யூனிகேஷனுங்கிற அக்கௌண்ட்டுக்கு 2 சைல்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து ப்ராடக்ட், ஒன்று வந்து ஹெச்ஆர். இது ரெண்டையுமே நம்ம கொரி பண்ணி லூப் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம், மாடிஃபை பண்ணோம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் அ டிஃபரன்ட் ஸ்டோரி, ரைட்? ஸோ இதுதான் இந்த ஸ்கீமா டிசைன். எப்படி எப்படி அசோசியேஷன் இருக்குது, இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் எப்படி இன்வால்வ் ஆகிருக்கு. அதேமாதிரி முக்கியமான ஒரு விஷயம், எப்போவுமே நம்ம ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதும்போது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு சைல்டு ஆப்ஜெக்ட் போய்கிட்டு இந்த சைல்டு ஆப்ஜெக்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு வந்து என்ன இருக்குது, அக்கௌண்ட்டுன்னு நம்ம வச்சுருக்கிறோம். ஏன்னா அதுதான் ரிலேஷன்ஷிப், லுக்அப் டு அக்கௌண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோலையும் ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட்லையும். அங்கே என்ன இருக்கும், ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், ரைட்? லுக்அப் ஆப்ஷன்ஸில் சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம். இங்கே என்ன இருக்குதோ இதை தான் நீங்கள் சப்கொரியில் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். பட் சப்கொரியில் யூஸ் பண்ணும்போது இது ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுனால இது கூட நம்ம என்ன பண்ணிக்குவோம், அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படிங்கிறது அடிஷ்னலாக நம்மளோட சாக்கரில் எடுத்துக்குவோம். அப்போ சைல்டு ரிலேஷன்ஷிப் நேமில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க க்ரியேட் பண்ணும்போது அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டாண்டர்ட் நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ப்ளூரலில் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க. பட் இப்படி தான் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. வேற ஒருத்தர் வந்து இந்த ஸ்கீமாவை டிசைன் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு வந்து நேமிங் கன்வென்ஷனை பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா அவர் இங்கே என்னெல்லாம் கொடுத்து வச்சிருப்பாரு, டிபார்ட்மெண்ட் கொடுத்து வச்சிருப்பாரு, ரைட்? அதனால பிளைண்டாக நம்ம போகிறத விட ஒரு தடவை இந்த சைல்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோடு எழுதினோம் அப்படின்னா நம்ம எரர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி ஒரு கொரி எடிட்டரில் இந்த ரிலேஷன்ஷிப் சாக்கல் பேரண்ட் டு சைல்டு கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ், பேரண்ட் வந்து ஸ்டாண்டர்ட், சைல்டு வந்து கஸ்டம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். லெட் மீ ஓப்பன் தி டெவலப்பர் கன்சோல். ஸோ டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இந்த டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ண உடனே
நமக்கு கொரி எடிட்டர் வந்துடுச்சு. ஸோ இந்த கொரி எடிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொரி எழுதணுமோ அதை எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். எனக்கு பேரண்ட் சைல்டு, பேரண்ட்லேருந்து எனக்கு என்ன வேணும், அக்கௌண்ட்டோட நேம் வேணும். ஸோ நேம் எடுத்துக்கிறேன். ஓகே, நேம் கமா சைல்டுலேருந்து எனக்கு என்ன வேணும். ஸோ சைல்டுங்கிறது அடுத்த காலம் தான், ரைட்? ஸோ கமா போட்டுக்கிறோம். ஸோ சைல்டுலேருந்து என்ன வேணும், செலக்ட். எனக்கு சைல்டு டிபார்ட்மெண்ட்டோட நேம் வேணும் அண்ட் அதோட சிட்டி வேணும். நேம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபீல்டு, ஸோ அண்டர்ஸ்கோர் சி இல்லை. சிட்டி அப்படிங்கிறது கஸ்டம் ஆப்ஜெக்ட், ஸோ அண்டர்ஸ்கோர் சி. ஃப்ரம் எந்த ஆப்ஜெக்ட், டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆர். இதான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்க வேண்டியது. டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஏன் கொடுத்தேன், பிகாஸ் இங்கே சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம்ல என்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துக்கிறேன், டிபார்ட்மெண்ட்ஸ். ஏன் அண்டர்ஸ்கோர் ஆர் கொடுத்தேன், இட் இஸ் எ கஸ்டம் ஆப்ஜெக்ட். பட் இந்த கஸ்டம் ஆப்ஜெக்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த கஸ்டம் ஆப்ஜெக்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கஸ்டம் ஆப்ஜெக்டை ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அண்டர்ஸ்கோர் ஆர் கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது விச் இஸ் த பேரண்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அக்கௌண்ட். அக்கௌண்ட் இஸ் அவர் பேரண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு எல்லா அக்கௌண்ட் அண்ட் இட்ஸ் சைல்டு வேணும். அக்கௌண்ட் டபுள் சி, ஒரு சியை நான் விட்டுட்டேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு பேரண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அதோட சைல்டு ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு என்னோட ஆர்கில் ஒரு பேரண்ட் அக்கௌண்ட் ரெக்கார்டு இருக்குது. அதோட சைல்டு டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்துடுச்சு. ஒரே ஒரு சைல்டு தான் இருக்குது, ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், சிட்டி சென்னை. எட்ஜ் கம்யூனிகேஷன் பார்ப்போம். எட்ஜ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, எட்ஜ் கம்யூனிகேஷனுங்கிற அக்கௌண்ட்டுக்கு 2 சைல்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரைட்? ஒன்று ப்ராடக்ட், ஒன்று ஹெச்ஆர். ப்ராடக்ட்டுங்கிறது சென்னை சிட்டியில் இருக்குது, ஹெச்ஆர் அப்படிங்கிறது மும்பை சிட்டியில் இருக்குது, ரைட்? ஸோ நமக்கு இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் கொரி கரெக்டாக ஒர்க் ஆகுது, தட் இஸ் ஃபைன். பட் இந்த கொரி எடிட்டரில் மட்டுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. நம்ம நார்மலாக நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன தான், அபெக்ஸ் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷனில் ஆல்ரெடி ஒரு அபெக்ஸ் கிளாஸ் எழுதி வச்சுருந்தோம். அதே கிளாஸையே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். பட் பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் ஸ்டாண்டர்ட் டு கஸ்டம்க்கு தனியாக ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். ஸோ நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் கெட் அக்கௌண்ட் வித் யார், டிபார்ட்மெண்ட், ரைட்? அக்கௌண்ட் வித் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் சாக்கர் எழுத போகிறோம். ஆல்ரெடி நம்ம கொரி எடிட்டரில் எழுதி வச்சுருக்கிறோம். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறீங்க, பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், இட் வில் ரிட்டர்ன் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட். எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணுறது பேரண்ட் ரெக்கார்ட் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணும். பேரண்ட் ரெக்கார்டு என்ன, அக்கௌண்ட். அப்போ இது ரிட்டர்ன் பண்ணுறதும் அக்கௌண்ட் லிஸ்ட்டு தான், ரைட்? ஸோ அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், அக்கௌண்ட் லிஸ்ட் கொடுத்துட்டோம். ஓகே, ஃபைன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதை ட்ராவர்ஸ் பண்ணி அக்கௌண்ட் ரெக்கார்டையும் அண்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் நம்ம லூப் பண்ண வேண்டியது என்ன, அக்கௌண்ட் ரெக்கார்ட், ரைட்? அக்கௌண்ட் ரெக்கார்டு எங்கே வச்சுருக்கிறோம், அக்கௌண்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அக்கௌண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே என்னது தான், ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்டு தான். ஸோ அக்கௌண்ட், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ரெக்கார்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். அடுத்து அக்கௌண்ட்டோட பேரை பிரிண்ட் பண்ணி விட்டுறலாம், சிஸ்டம் டாட் டிபக். இதுக்கு என்ன கொடுத்துக்கலாம், அக்கௌண்ட்டோட நேம், ரைட்? EACC நேம், அக்கௌண்ட்டோட நேம். அக்கௌண்ட்டோட நேம் ஒரு கன்கார்டினேஷன் கொடுத்துக்கிறோம். ரெக்கார்ட் அக்கௌண்ட்டுங்கிற வேரியபிளில் இருக்குது. அங்கேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், நேம் ஃபீல்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன லூப் பண்ணலாம், சைல்டு ரெக்கார்டை லூப் பண்ணலாம். சைல்டு ரெக்கார்டு என்ன, டிபார்ட்மெண்ட். ஓகே, சைல்டு ரெக்கார்டை எப்படி லூப் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பேரண்ட் ரெக்கார்டு, தட் இஸ் ரெக்கார்ட் அக்கௌண்ட், ஃபஸ்ட் அக்கௌண்ட் ரெக்கார்ட், அதோட சைல்டு. ஸோ அதோட சைல்டு அப்படின்னா நான் அதை ட்ரா பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட். அப்போ அந்த ரெக்கார்டு எப்படி இருக்கும், ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட். இதுக்குள்ள இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டோட நேம் இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு உள்ளாடி என்ன இருக்கும், 2வது காலத்தில் ஒரு லிஸ்ட் இருக்கும், ரைட்? 2வது காலத்தில் என்ன இருக்கும், ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட் வந்து எதை மீன் பண்ணும், இந்த லிஸ்ட் எதை மீன் பண்ணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை மீன் பண்ணும், ரைட்? ஸோ 2வது காலம் என்னது, 2வது காலம் எ லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். இது வந்து என்ன, லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆர். அப்போது இப்போ நம்ம லூப் பண்ண போகிறது சைல்டு ரெக்கார்ட்ஸ். அப்போ சைல்டு ரெக்கார்ட்ஸ் எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க, பேரண்ட் ரெக்கார்ட் டாட், இந்த ரிலேஷன்ஷிப் சாக்கரில் என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அதே நேமை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த ஃபார் லூப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற நேமிங் கன்வென்ஷனும் சப்கொரியில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய நேமிங் கன்வென்ஷனும் ஒரே மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது கீ பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறது ஒரு லிஸ்ட், ஓகே, லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்.
அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டும் என்னது? டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு. அப்போது டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டுக்கு ஒரு வேரியபிள் எடுக்கணும் இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் அண்டர்ஸ்கோர் ஆர் கொடுக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் சி. ஏன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டும் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு, அது ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? அண்டர்ஸ்கோர் சி. இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு ஃபார் லூப்பை இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த அண்டர்ஸ்கோர் ஆர் எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறோம்? அண்டர்ஸ்கோர் ஆர் சப்கொரியில் யூஸ் பண்ணுறோம், ஃபார் லூப்பில் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுற லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுறோம். பட் ஒவ்வொரு ரெக்கார்டையும் ரெஃபர் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் சி யூஸ் பண்ணக்கூடாது, ஆர் யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் சி. அப்போ டேக் அவே பாயிண்ட்ஸ் 1, 2, 3. இந்த 3 இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் சாக்கல் ஸ்டாண்டர்ட் டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் ரொம்ப அழகாக எரர் இல்லாமல் உங்களால் எழுத முடியும். ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்? உள்ளே போயிட்டு எனக்கு டிபார்ட்மெண்ட்டோட நேமை பிரிண்ட் பண்ணணும். ரைட், சிஸ்டம் டாட் டீபக் எனக்கு டிபார்ட்மெண்ட்டோட நேம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிற வேரியபிளில் தான் ஒவ்வொரு ரெக்கார்டையும் வச்சுக்கணும். டாட் அதோட நேம் எடுத்துக்கலாம், பட் அதோட சிட்டியும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதோட சிட்டியும் நம்ம என்ன பண்ணிடலாம்? பிரிண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ சைல்டு ரெக்கார்டு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? எம்டியாக இருக்கும். அப்போ சைல்டோட சைஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணியே காட்டிடலாம். ஓகே, ஸோ சைல்டோட சைஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம். தென் இட் வில் பி ஈஸி. சிட்டி அப்படிங்கிறது கஸ்டம் ஃபீல்டாக இருக்கிறதுனால அண்டர்ஸ்கோர் சி இதில் கொடுத்துக்குவோம். ஓகே, அடுத்தது சைஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் டீபக் ஒவ்வொரு அக்கௌண்ட் ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ரெக்கார்டோட சைல்டோட சைஸ் என்ன, அதாவது டிபார்ட்மெண்ட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட்டோட சைஸ் எப்படி ரெஃபர் பண்ணிக்கலாம்? நமக்கு இந்த இடத்துல தானே கலெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த கலெக்ஷன் அப்படியே எடுத்துக்கிறோம். இது லிஸ்ட்டாக இருக்கிறதுனால சிம்பிளாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? டாட் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துலையும் நான் எதை தான் யூஸ் பண்ணுறேன்? அண்டர்ஸ்கோர் ஆர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இண்டிவிஜுவல் சைல்டு ரெக்கார்டை ரெஃபர் பண்ணுறதா மட்டும்தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? அண்டர்ஸ்கோர் சி யூஸ் பண்ணுவீங்க. மற்றபடி கலெக்ஷன்ஸ் ஆஃப் சைல்டு ரெக்கார்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்க, கஸ்டம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் அண்டர்ஸ்கோர் சி. இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், நம்ம கோட் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அனானிமஸ் விண்டோ வந்துக்கிறேன். ஸோ இந்த கெட் அக்கௌண்ட் வித் கான்டாக்ட்ஸுக்கு பதில் இப்போ கெட் அக்கௌண்ட்ஸ் வித் டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணால் இது எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு டீபக் லாகில் எல்லா அக்கௌண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் சைல்டையும் கொண்டு வரணும். ஸோ அக்கௌண்ட் வந்துடுச்சு, அதோட சைல்டு சைஸ் 0, ஸோ சைல்டே இல்லை. இந்த அக்கௌண்ட் வந்துடுச்சு எஜ்எஸ்கில் டவ், சைல்டு ரெக்கார்டு 1 இருக்குது. அது எந்த ரெக்கார்டு? ட்ரைனிங் ரெக்கார்ட், அதோட சிட்டி சென்னை. ஸோ இந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம எடுத்துக்க முடியும். பட் இதில் ஃபில்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபில்டரும் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு எல்லா அக்கௌண்ட்டும் வேண்டாம், எட்ஜ் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா let me give name is equal to, I'm going to give it as edge communications. Okay, let me give like this, edge communications. So let me save this code. Okay, once this code is saved, we will execute. Okay, from account wire add பண்ணணும் இல்லையா? ஸோ wire add பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், edge communications. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கு இப்போ எட்ஜ் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்டோட சைல்டு டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்திருக்கணும் டீபக் லாகில். ஸோ எட்ஜ் கம்யூனிகேஷன் அண்ட் அதுக்கு 2 சைல்டு இருக்குது, ஒன்று ஹெச்ஆர் சிட்டி மும்பை, இன்னொரு டிபார்ட்மெண்ட் ப்ராடக்ட் அதோட சென்னை. ஸோ இந்த மாதிரி நம்மளால் பேரண்ட் டு சைல்டு ஸ்டாண்டர்ட் டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் சாக்கல்ஸ் ஈஸியாக எழுதிக்கலாம். கவனிக்க வேண்டிய கீ ஏரியாஸ் 1, 2 அண்ட் 3. இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு டூ இட். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses.
To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018, and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistants, visit our placement assistance section, where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also, if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.